மலையாள திரைப்படமான பிரேமம் திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் நடிகை சாய் பல்லவி அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா தமிழ்ல மாரி 2, கார்கி, அமரன் உள்ளிட்ட திரைப்படங்களை நடித்திருக்கிறாங்க. தற்போது இயக்குனர் நிதிஷ் திவாரி அவருடைய இயக்கத்தில் ராமாயணா பார்ட் 1 திரைப்படத்துல சீதா ரோலை பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலையில தான் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட சாய் பல்லவி அவர்கள்ட்ட நெறியாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கை வரலாற ஒரு படமா எடுத்தா அதற்கு என்ன டைட்டில் வைக்கலாம், என்ன மூவி நேம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு பதிலளித்த சாய் பல்லவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு படமானா அதற்கு 50 ஷேட்ஸ் ஆஃப் சாய் பல்லவி அப்படிங்கிற மாதிரி தான் நான் டைட்டில் வைப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு முகம் கிடையாது, பல முகங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தையுமே நம்ம ஒவ்வொரு மாதிரி நடந்துப்போம். அதே மாதிரி தான் நானுமே நான் என்னுடைய பெற்றோர்கிட்ட ஒரு மாதிரி நடந்துப்பேன், என்னுடைய நண்பர்களுடன் ஒரு மாதிரி நடந்துப்பேன், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்ட்டு ஒரு மாதிரி நடந்துப்பேன். இந்த மாதிரி எனக்கு நிறைய முகங்கள் இருக்கு. அதனால 50 ஷேட்ஸ் ஆஃப் சாய் பல்லவி அப்படிங்கிற மாதிரி தான் வைப்பேன். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.